இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்தே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய வசனம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போன பொழுது யோர்தானை ரொம்ப அழகா கடந்துட்டாங்க, எரிகோவையும் அழகா கடந்துட்டாங்க. அதை தொடர்ந்து ஆயி பட்டணத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டாங்க இல்லையா? ஆண்டவரிடத்துல கேட்டு, எப்படி ஆண்டவரே இந்த பட்டணத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்வது என்று கேட்காமலே அவங்களாகவே ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் புறப்பட்டு போன பொழுது, கொஞ்சம் பேர் போதும், கொஞ்சம் பேரோடு நம்ம படையெடுத்து போவோம், கண்டிப்பா யுத்தத்துல நமக்கு தான் ஜெயம் என்று ஒரு தைரியம், அசட்டு துணிவு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் விசாரிக்காமல் போனதுனால அங்கு தோல்வி வந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான காரியங்களும் நடப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா சின்ன பிரச்சனைன்னு வரும் பொழுது இது சின்ன மேட்ரு தானே, இதை நம்ம முடிச்சிடலாம், இதை நாமே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சி நம்மளை மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய பலத்தை நம்பி நம்ம போராடும் பொழுது அநேக நேரங்களில் தோல்வியை நாம் சந்தித்ததை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படி தான் சில சமயங்களில் அசால்ட்டாக இருந்திருப்போம், ஆனால் அங்கே தோல்வி வந்திருக்கும் இல்லையா? சரி, அது ஒரு காரியம்தான். ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், யோசுவாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, தோல்வி வரும் பொழுது அந்த தோல்வியிலேயே யோசுவா தொடரவில்லை. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு அடிக்கடி ஒரு தைரியம், அசட்டு, துணிச்சல் வரலாம், பரவாயில்ல. ஆனா அது நிமித்தம் தோல்வி வரும் பொழுது அந்த தோல்வியிலேயே கடந்து போகவில்லை. சரி, இதுல தோல்வி ஆயிப்போச்சு, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தானாகவே தீர்மானிக்கவில்லை, அல்லது இந்த பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் என்று அவனே பிளான் போடலை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே திரும்ப விழுந்து கிடந்தான். ஆமேன். ஒரு ஜெபிக்கிற மனிதனால தான் தோல்வியிலேயே தொடர முடியாது. அந்த தோல்வி வரும் பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நாம் சந்திக்கலாம். ஒருவேளை ஒரு சில தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது துவண்டு போய் இருக்கலாம், இனி அடுத்தது என்ன செய்யன்னு நாமவே சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெப வீரன், அதாவது ஜெபிக்கிற மனிதர்கள் ஒரு நாளும் தானாகவே திரும்பவும் அந்த தோல்வியிலிருந்து எழும்பி ஓட அவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். தோல்வியே அவ்வளோதான்ப்பா வாழ்க்கை, இதிலே நம்ம செட்டில் ஆயிடுவோம், இங்கேயே இருந்துருவோம், ஆயியை கடக்க வேண்டாம், யோர்தான்லே இருந்துருவோம், எரிகோ பக்கமே இருந்துருவோம், ஆயிக்கு முன்னாடியே இருந்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஓட்டத்தை தொடரலை, அப்படியே இருக்கலை, மூழ்கி போகலை. ஆனால் தேவ சமூகத்தில் காத்து கிடந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே? ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் தோல்வி வரும் பொழுது நீங்கள் தோல்வியிலேயே தொடருகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல கேரக்டரே கிடையாது. எப்படி வேணா இருக்கட்டும்னு கிடையாது. இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கிடப்பேன், இந்த தோல்விக்கான காரணத்தை நான் அறிந்து கொள்வேன், இந்த தோல்விக்கான காரணத்தை அறிந்து கொண்டு அதை சரிப்படுத்தி அதை சீர்படுத்தி அதன் பின் தொடர்வேன் என்கிற எண்ணம் ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்குள் காணப்படணும். ஆமேன். அதுதான் இந்த யோசுவாவுக்குள்ளே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தோல்விக்குள்ளாக போறீங்களா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில சறுக்கல்கள், தோல்விகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிவினைகள் வந்திருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை எல்லாராலும்
கைவிடப்பட்ட நிலைமையில, அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, இன்னும் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ப்ரொமோஷனுக்காக எவ்வளோ எக்ஸாம் எழுதியாச்சு, எல்லாமே ஃபெயில் தான், இன்னும் அடுத்தது என்ன பண்ணன்னு தெரில நினைக்கிறீங்களா? டெட் எக்ஸாம் எழுதியாச்சு, ஒவ்வொரு முறையும் ஒரு மார்க்கில் போயிடுது, இன்னும் அடுத்தது என்ன செய்யன்னு தெரியலையே, அப்படி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? பிஸ்னஸ் பண்ணி 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 எழுந்து எழுந்து உட்கார்ந்து இப்படியே போய் கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, ஒரு பெரிய உயர்வு இல்லையே, எப்போ பார்த்தாலும் தோல்வியாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், யோசுவா வாழ்க்கையிலேருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா? தோல்வியில் நம்ம தொடரக்கூடாது. ஆமேன். நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க, என்னுடைய தோல்வியில் நான் தொடர மாட்டேன். ஆமேன். தோல்வி வழியாகவே நான் கடந்து போக மாட்டேன், தோல்வியிலேயே செட்டில் ஆக மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்க நான் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பேன், தேவனுடைய பாதத்திலே விசாரிப்பேன், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், அவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். இன்னைக்கு நம்ம தோல்வி வந்தால் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதற்கு பதிலாக அழுதுகிட்டே அமைதியாக இருக்கிறோம், அல்லது அடுத்தது என்ன செய்யணும் யாரையாவது தேடி போகிறோம். இன்னைக்கு அந்த காரியத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டு, தோல்வி வரும் பொழுது அல்லது ஒரு ஸ்டெப் பின் நோக்கி நம்ம போகும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அடுத்து என்ன செய்ய ஆண்டவரே, அடுத்தது நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க, கற்றுத்தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க கிருபை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு காரியம்தான், ஒரு சவால். அதாவது கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அந்த பலிபீடம் அப்படியே தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்திலேயே தன்னுடைய பலியை செலுத்தலை, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். செப்பனிட்டு அதற்கு பிறகுதான் அந்த ப்ராசஸில் அவன் போன பொழுது ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய அந்த சவாலை சந்திக்க, கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கான காரணத்தை கண்டறிய நீங்கள் விழுந்து கிடக்கிற அனுபவம் இருக்குதா? இன்னொரு பக்கம் விழுந்து கிடப்பது மாத்திரம் பத்தாது, விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், அதை செட்ரைட் பண்ணணும், அதுதான் சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆகானால தான் இந்த தோல்வி. ஸோ இந்த ஆகானை நீ கண்டுபிடிக்கணும், ஆகானை சுட்டரிக்கணும்னு சொல்லி கொடுத்த பொழுது இவன் பாவம், ஆகான குடும்பமோ பாவம், விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கல. அந்த ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் கண்டுபிடித்து அவனுடைய கூடாரத்தோடு கூட அவன் இச்சித்து வைத்த பொருட்கள் அனைத்தையோடு கூட சுட்டரித்து போட்ட பொழுதுதான் அடுத்த அதிகாரத்தில் ஒரு வெற்றியை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டார்கள். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கான காரணத்தை அறியாமலே ஓடாதீங்க. தோல்விக்கான காரணத்தை அறிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் அண்டை வரணும். அன்றைக்கு சீஷர்கள் அந்த ஒரு ஊமையும் செவிடும் ஊமையுமான ஒரு மகனை, ஒரு பிசாசு பிடிச்ச மகனை கொண்டு வந்த தகப்பனார் பார்க்கும் பொழுது அந்த ஆவியை இவர்களால் துரத்தி விட கூடாமல் போயிற்று. கூடாமல் போன உடனே அவங்க அப்படியே போகலை, திரும்ப அடுத்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்ய போகலை. ஆண்டவர் துரத்தி விட்ட பொழுது தனித்து வந்து ஆண்டவர் அண்டை வந்து, ஆண்டவரே ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? நீங்களே சொல்லி பாருங்களேன், நீங்களே இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? குடும்ப வாழ்க்கையில் ஏன் எங்களால் தொடர்ந்து ஓட முடியலை? ஏன் எங்கள் பிஸ்னஸில் தொடர்ந்து எழும்ப முடியல? ஏன் என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை? ஏன் எனக்கும் கணவருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை? ஏன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையிலே அடிக்கடி அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை? கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. ஏன் என்னால் முடியலை?
எவ்வளோ காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் காரியத்தில் ஜெபிக்கும் பொழுது ஏன் எனக்கு பதில் இன்னும் வரலை? இப்படி நீங்கள் கேட்கணும். இப்படி கேள்விகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுப்பார், சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், சில காரியங்களை சொப்பனம் மூலமாக தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துவார். சில சமயங்களில் நீ அமைதியாக இருன்னு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அந்த காரியத்தை சீர்படுத்துகிறவங்களாக இருக்கணும். அந்த காரியங்களை சுட்டரிக்கிறவர்களாக இருக்கணும். சத்துருவின் கிரியைகள், பொல்லாத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தால் அதை சுட்டரிக்க, அதை விலக்கி போட ஒருபோதும் தயங்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா யோசுவாவை மாதிரி நான் தோல்வியில் துவள மாட்டேன், தோல்வியில் தொடர மாட்டேன், தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களை விடவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு கூட பாருங்க, எவ்வளோ போராடி போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தகப்பனை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, மாமனாரை ஏமாற்றி, மனைவியெல்லாம் ஏமாற்றி, இப்படி நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் கடைசியில் அவனுக்குன்னு ஒரு தோல்வி வந்த பொழுது அவனால் அது தொடர்ந்து ஓட முடியல. அதனால எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருந்து, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி முழுவதும் போராடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இப்ப பேசி கொண்டிருக்கிறார். நீங்க தொடர்ந்து ஓடாதீங்க, தேவ பாதத்தில் அமர்ந்துருங்க, தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. இந்த தோல்விக்கான ரீசனை எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுக் கொடுங்க. நான் எப்படி ஓடணும், ஏன் என்னால் கூடாமல் போயிட்டு, இன்னும் நான் செய்ய வேண்டியது என்ன, என்னென்ன காரியங்களை நான் சரிப்படுத்தணும், நான் எந்தெந்த காரியங்களில் உமக்கு பிரியமானபடி நான் நடக்கலை, அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தோல்வியில் தொடர மாட்டீங்க. இது ஜெபிக்கிறவனுடைய ஸ்வாபம். ஜெபிக்கிறவங்க தான் கேட்பாங்க, ஏன் என்னால் முடியாமல் போயிட்டு. ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த ஸ்வாபத்தை எனக்கு தாங்கப்பா. ஆமேன், ஹல்லேலூயா. இது அதிகமாக வாஞ்சிங்க, அதிகமாக வாஞ்சிங்க, இந்த ஸ்வாபம் எனக்கு வேண்டும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் யோசுவா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 23:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசுவா எல்லா ஜனங்களையும் நோக்கி அவர் ரொம்ப அழகா அவர் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் பார்த்து பேசுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினாரே, கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை நீங்க பார்த்தீங்களே. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அழகாக சுதந்திர பாகத்தை பங்கிட்டு கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நினைக்கணுமே என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து நீங்கள் 24ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, 24ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாய் நடத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் எகிப்தியருக்கு நடுவே கர்த்தர் அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை புரள பண்ணி அற்புதம் செய்தாரே. அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து நடத்தினாரே. கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் உங்கள் முகத்து நின்று அழித்தாரே. இப்படி பல விதங்களில் பீலையாம் வந்த பொழுது அவனுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உங்களை ஆசீர்வதித்தாரே. யோர்தானை கடந்து வந்தீர்களே, எரிகோவில் அற்புதம் செய்தீர்கள், அற்புதம் செய்தாரே. எமோரியரை துரத்தினாரே, குளவிகளை அனுப்பி அவர் துரத்தினாரே. அப்புறம் உங்களுக்கு நடாத திராட்சை தோட்டங்களை உங்களுக்கு கொடுத்தாரே. நீங்கள் பயிரிடாத திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. கட்டாத வீடுகளை உங்களுக்கு கொடுத்து அவைகளில் குடியிருக்கும்படி கிருபை செய்தாரே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளோ மகிமையான தேவன் என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார்.
ஜெபிக்கிற ஒரு யோசுவா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, யார் துதிக்கிறவர்களா இருப்பார்கள் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்க தான் துதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்வாபம் வேணும். ஏதாவது ஒன்று தேவைங்கும் போது ஜெபிக்கிறோம், அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேங்க் பண்றோமான்னு தெரியல. ஆனா கிடைக்காத காரியங்களுக்காக அல்லது அடுத்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அடுத்து ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்ம முறுமுறுக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நான் ஜெபிக்கிறேன் தான், நான் ஜெப வீரன் நான் சொல்றேன், முழங்கால் வீராங்கனைன்னு கூட சொல்றேன், எவ்வளோ மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டா உங்களை முறுமுறுக்கிறேனே. நீங்க செய்த மகிமையான காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கிறது இல்லையே. சாமுவேல் சொல்லுகிறாரே, கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறாரே. சாமுவேலே சொல்லுகிறார், கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிடுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், எங்களை இம்மட்டும் நீ நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறாரே. இன்னைக்கு ஜெப வீரர்களுடைய பட்டியலில் இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஜெப வீரர்களுடைய குவாலிட்டிஸ் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஸ்பாவங்கள் காணப்படுகிறதா? இன்னைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். எவ்வளவு அற்புதங்களை செய்து நான் அடிக்கடி 136ஆம் சங்கீதத்தை நான் அடிக்கடி வாசிப்பதுண்டு. என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது 136ஆம் சங்கீதத்தை நான் வாசிப்பேன். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், சத்துருக்களின் கையினின்று தூக்கினவரை துதியுங்கள் என்று சொல்லி அவ்வளோ அழகாய் அந்த சங்கீதக்காரன் எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது நீங்களும் அடிக்கடி வாசியுங்க, அடிக்கடி வாசித்து கர்த்தரை துதியுங்க. அப்படி துதிக்க 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 கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். ஆமேன். யோசுவா எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன், எவ்வளோ மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து ஒரு பெரிய வேலையை செய்த மனிதன் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான். அவனுடைய கீர்த்தி தேசமங்கும் பரவிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளோ உயர்ந்த பொசிஷன் தான். ஆனாலும் கர்த்தரை துதிக்க மறக்கல, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மறக்கல, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க மறக்கல, கர்த்தரை மகிமைப்படுத்த தவறல. ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், ஐயோ ஆண்டவரே ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி செய்கிறீங்கன்னு நம்ம அப்படியே கோவப்படுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினாரே, அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? அதை சிந்தித்து பார்த்தீங்களா? இல்லையே. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதேயுங்கள். ஆமேன். இன்னைக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் எங்களை பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள். பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிற்று, குழந்தை இல்லை. அவங்களுடைய அடுத்த சகோதரிக்கு பல வயதாகி விட்டது, திருமணம் ஆகலை. அடுத்த தம்பிக்கு அக்காவுக்கு கல்யாணம் ஆகாததுனால நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவர் இருக்கிறார். எல்லாருக்கும் 50க்கு மேலே வயதாகி விட்டது. அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல, நானும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவங்களிடத்துல பேச்சு கொடுத்து கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன காரியம், அந்த தம்பி சொன்ன காரியம், இதுக்காகவா நம்ம ஆண்டவரை தேடுறோம்? என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு அற்புதம் வச்சிருப்பாரு, எனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, ஒரு டைம் வச்சிருப்பாரு, அது நிறைவேறாட்டாலும் இப்படியே இருந்து நாங்கள் கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தரை பிடிச்சதுக்கான அர்த்தமே இல்லையே. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வாழ்க்கையில் செட்டில் ஆகலை அப்படி நான் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் உண்மையிலே ஆண்டவரை பிடிச்சதுக்கு ஜெபிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், மனசுலேயே யோசித்தேன், நம்மளாம் எவ்வளோ ஆண்டவரை துதிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம், எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நன்மையே செய்யாவிட்டாலும் கர்த்தரை துதிக்கிறாங்களே, கர்த்தரை புகழ்கிறாங்களே, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்களே. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போனாலும்
நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். சமீபத்தில் கூட ஒரு சாட்சியை நம்ம வாசிக்கும் போது இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அதாவது கரண்ட்டு போயிருச்சான், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாமலே போயிடுச்சான். அவங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்க. அந்த வேலைக்கு கரண்ட்டும் முக்கியம், கம்ப்யூட்டரும் முக்கியம். ரெண்டுமே பழுதாய் போய்விட்டது. என்ன செய்யன்னு தெரியலை. அப்போ ஒரு நாள் இன்றைக்கோ கேட்ட மெசேஜ், கர்த்தரை எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரிங்கன்னு கேட்ட மெசேஜ் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குது. அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க அந்த சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்று முழு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு எப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்திருக்கிறாரு. அவர் கரண்ட்டை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாராம். திடீர்னு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆள் அந்த வெளியே வந்திருக்கிறாரு. அவர் கம்ப்யூட்டரை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாராம். இவங்க கூப்பிடவும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் இந்த வழியாக வருவதற்கு வாய்ப்பும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பாருங்க, நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் மறக்கவே கூடாது. ஆமேன். இந்த நேரத்தில் என்னுடைய செய்தி முடியலை, ஆனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்கள் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை நம்ம துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது, பிள்ளைகள் பாடல்களை பாடும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நீ நடத்தினீர், எங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்தீர், நீ செய்த நன்மைகள் 1000. ஆண்டவரே, எங்களை இரத்தத்தினால கழுவினீரே அப்பா, எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தீரே, வீட்டை கொடுத்தீரே, எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்களே, எத்தனையோ பேருக்கு நல்ல சாப்பாடு இல்லையே, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாத ஆசீர்வாதங்களை நினைத்து முறுமுறுக்காதீங்க. இந்த கூட்டத்தின் கடைசியில் அதுக்காக ஜெபிக்கலாம். இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம், இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க துவங்குங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்முடைய வல்லமோ என்னை நடத்தினதே. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்முடைய வல்லமோ என்னை நடத்தினது. நிற்பதே கிருபையா, கிருபையா.
ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரீமா காமா ஷாக்கா லாமா. நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு ஓராயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல கையினால நான் அல்ல, உன்தயம் அல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல கையினால நான் அல்ல, உந்தயமல்லவோ என்னை நடத்தினது. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை. கிருபையே 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 சொல்லிட வார்த்தை இல்லை. நிற்பது கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்து தயவா தயவா உத்தர தயவா நடத்தும். நிற்பது கிருபையால் கிருபையால் தேவ கிருபையா நடத்து தயவா தயவா நித்திய தயவா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை வழி நடத்தி வருகிறீர், பாதுகாத்து வருகிறீர், கிருபையாய் நடத்தி வருகிறீர், எங்களை நிற்க வைக்கிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல கிருபை கொடுத்தீரே, தப்புவித்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, சுகம் தந்தீரே, நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, அடிக்கடி நீங்க ஒரு 5 நிமிஷமாவது அல்லது 10 நிமிஷமாவது ஆண்டவரை கரங்களை தட்டி நீங்க துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி துதிக்க 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 கிருபை அதிகமாக பெருகும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நன்மைகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவா 22:18. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரோ? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடே சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், அடுத்த வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் இன்னொரு அறியுங்கள். வசனம், யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. யோசுவா 22:18, யோசுவா 23:11, 12, 13, 24:14. இந்த வசனங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். யோசுவா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்தான். யோசுவா ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். யோசுவா ஜனங்களுக்கு ஜனங்களை கண்டித்து உணர்த்தினான். யோசுவா யார்? ஜெபிக்கிற ஒரு யோசுவா. ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தால் உண்மையிலேயே அவன் கண்டித்து உணர்த்துகிறவனாய் இருப்பான். ஆமென். ஆலோசனை கொடுக்கிறவனாய் இருப்பான். ஜெபிக்கிறவன் ஜனங்களை எச்சரிக்கிறவனாய் இருப்பான். பிரியமானவர்களே, ஜனங்களை நடத்தி கொண்டு வருவது சாதாரண காரியம் கிடையாது.
ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் நடத்தி கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறமாக மரித்து போய் விடுவோம் என்கிற ஒரு ஸ்டேஜில் முதிர்ந்த வயதான பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் இப்படி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரமாட்டார், உங்களுக்கு ஒரு பெரிய சாபம் வந்துடும், ஆகவே நீங்கள் இப்படி நடக்காதீங்க என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவங்களால மட்டும்தான் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை ஜனங்களிடத்திலே பேச முடியும். ஜெபிக்காதவங்க அப்படி ஆலோசனை கொடுக்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமா ஆலோசனைகள் கொடுக்கலாம், ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று தேவ ஆலோசனை கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நல்ல ஆலோசனைக்காரியா இருக்கிறீங்களா? நல்ல ஆலோசனை தகப்பனா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இங்க யோசுவா சொல்றார், உண்மையும் உத்தமமா நீங்க நடங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை விட்டுறாதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு கூட உறவாடாதீங்க, ஃபெல்லோஷிப் வைக்காதீங்க, நீங்க உத்தமமா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா யோபுடைய மனைவி என்ன சொன்னா தெரியுமா? யோபுடைய மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்கிறா. நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, கர்த்தரை தூஷித்து விட்டு ஜீவனை விடும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, ஏன் அவ அப்படி சொன்னான்னா, யோபு ஜெபித்தான், ஆனா அவனுடைய மனைவி ஜெபித்ததை நம்ம ஒரு இடத்துல கூட பார்க்கல. ஜெபித்திருந்தால், ஜெபிக்கிறவளா இருந்தால் இந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்க மாட்டா, சொல்லி இருக்க மாட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் உங்களுக்குள்ளே ஒரு அத்தாரிட்டி கர்த்தர் கொடுப்பார், ஒரு ஆலோசனை கொடுப்பார். அவரிடத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் வரும், புத்தி வரும், ஆலோசனை அருளுகிற ஆவி வரும். அந்த அபிஷேகத்தோடு அந்த ஆலோசனையை கொண்டு நீங்க ஜனங்களை கண்டித்து உணர்த்தினால் கண்டிப்பா ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாரால இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்க முடியும்னா ஜெபிக்கிறவங்களால மட்டும்தான். ஆமென். ஒரு தகப்பன் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி இப்படி நடங்க என்று கற்றுக் கொடுப்பான், ஆலோசனை கொடுப்பான். ஆமென். ஒரு தாய் ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். ஒருவேளை நீங்க சபையில் ஒரு மூப்பரா இருந்தால் சும்மா சும்மா ஆலோசனை கொடுத்தா உங்க ஆலோசனையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே வேளையில நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆலோசனைகளை கொடுத்தால் கண்டிப்பா அந்த ஆலோசனைக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னை ஒரு உம்முடைய கிருபையினால, உம்முடைய தெய்வீக நடத்துதலினால என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கணும். மோசே வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்ததினால தான் அவர் நிறைய கட்டளைகளையும் நிறைய ஆண்டவருடைய காரியங்களையும் பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து ஜனங்களோடு கூட பேசுகிறார். நீ இப்படி நடக்கணும், நீ இப்படி நடக்கக்கூடாது, நீ இப்படி நடந்தால் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை வரும், நீ இப்படி நடந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வரும் என்று ரொம்ப அழகாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றி வந்த யோசுவாவும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று ஜெப வேளையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றதினால தான் தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் நடத்த முடிந்தது, கண்டித்து உணர்த்த முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்குள்ளே ஒரு ஜெப அபிஷேகம் கடந்து வரும். அந்த ஜெப அபிஷேகம் அந்த ஆலோசனைகளை கொண்டு வரும். அந்த ஆலோசனையை நீங்கள் பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த ஆலோசனை சொல்லும் பொழுது அது ஒரு வேல்யூபிளாக இருக்கும், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் யாராவது சும்மா கண்டித்து யாரையும் உணர்த்த முடியுமா?
கண்டிக்க முடியுமா? எச்சரிக்க முடியுமா? முடியாது. எச்சரிக்க முடியாது. சாதாரண மனுஷரால எச்சரிக்க முடியாது. ஏன்? நம்ம பிள்ளைகளையே இந்த வயசுல எச்சரிக்க முடியலையே, அப்ப எப்படி மற்றவங்களுக்கு எச்சரிக்க முடியும்? மற்றவங்களை எப்படி கண்டிக்க முடியும்? சொந்த பிள்ளையே கண்டிக்க முடியாத சூழ்நிலை இந்த நாட்கள். எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் என்று பேசுகிற நாட்கள். அடுத்த பிள்ளைங்களை போய் கண்டிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தால் அவன் பிள்ளைகளையும் கண்டிக்க முடியும், மற்ற மக்களையும் கண்டிக்க முடியும். ஆமேன். அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும், அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், அதுக்கு ஒரு ஆலோசனை வேணும். கர்த்தரிடத்திலிருந்து டைரக்டா அந்த ஆலோசனைகளை பெறணும். அதுக்கு ஜெபம் மிக 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 முக்கியம். ஆமேன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க தான் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மாற முடியும். ஆமேன். இல்லைன்னா உங்களை ஏளனமா பேசிட்டு அப்படியே தூக்கி உதாசீனமா தூக்கி போட்டுட்டு உங்களை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க இல்லையா? வீட்டில் அப்படிதான் நடக்குது இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், நான் நல்லா ஜெபம் பண்ணி உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், குடும்பத்துக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன், வேலை ஸ்தலத்தில் சொல்லுவேன். இல்லைன்னா ஆலோசனையை சொல்லாமல் விட்டுருவேன்னு ஜெபம் பண்ணுங்க. சில சமயங்களில் ஆலோசனை சொல்லாமல் இருக்கதே நல்லது இல்லையா? சில சந்தர்ப்பங்களில் நம்ம ஆலோசனை கேட்காமலே ஆலோசனை சொன்னால் அது வேஸ்ட். கேட்கிறவங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனம், கேட்காதவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அது வேஸ்ட். ஆனால் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் எந்த நேரத்தில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருவார். யார் யாருக்கு என்ன சொல்லணும், எந்த மனிதனுக்கு, இடிந்து போனவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், சோர்ந்து போனவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், தோல்வி அடைந்தவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், ஒருவேளை முரட்டாட்டமாக இருக்கிறவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் என்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஜெப வேளையில். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க முதல்ல. அப்புறம் அந்த ஆலோசனை என் குடும்பத்துக்கு கொண்டு போகிறேன், அந்த ஆலோசனையை மக்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னை ஒரு ஆசானாக, ஒரு கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல உபாத்தியாயனாக என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஸ்பாவங்களுக்கு நேராக நடத்துவார். அதே வேளையில் ஜெபிக்காதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, அது எப்படியா போட்டோம், தருதலையா போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, என் பிள்ளையா, மற்றவங்க பிள்ளை தானே, அப்படி நிறைய பேர் கண்டும் காணாமலும் போயிடுவாங்க. ஸோ ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு தகப்பனுக்குரிய ஸ்பாவம் இருக்கும். தகப்பன் தான் தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சித்து கண்டித்து உணர்த்துவான் இல்லையா? அப்போ ஜெபிக்கிறவங்களுக்குள்ளதான் அந்த தகப்பனுக்குரிய ஸ்பாவம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்குள்ளே தகப்பனுக்குரிய ஸ்பாவம் இருக்குதா? அதை கண்டித்து உணர்த்தணும், நல்ல வழிப்படுத்தணுங்கிற தகப்பனின் ஸ்பாவம் இருக்குதா? அல்லது யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று சொல்லி பார்த்தும் பாராமலும் கண்டும் காணாமலும் இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த கேரக்டர்லாம் நீக்கி போட்டுட்டு உங்கள் ஞானத்தினால நிரப்புங்க, தெய்வீக ஞானத்தினால நிரப்புங்க. யாரை எந்த நேரத்தில் எச்சரிக்கணும் அப்படி எச்சரிக்கணும், யாரை கண்டித்து உணர்த்தணும் அது கண்டித்து உணர்த்தணும், யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும் அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்கணும், யார் இடத்துல நாங்கள் அமைதியாக இருக்கணும் அதுக்கு எனக்கு ஞானம் தாங்க, கிருபை தாங்க, நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். யோசுவா 24:15. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவன் குடும்பமாக ஆண்டவரை சேவிப்பதற்கு ஆவலாயிருந்தான். குடும்பமாக
ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆமேன். ஜெபிக்கிற ஒரு தலைவனுக்குள்ளதான் குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். குடும்பமாக சேவிக்கணும், குடும்பமாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேலையில், ஐடியில் பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையிலே போயிட்டுருக்கோம். வாழ்க்கையே ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. நம்ம சம்பாதிக்கணும், யாருக்காக? பிள்ளைகளுக்காக தானே அப்படின்னு சம்பாதிக்கிறோம். பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறோம். கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் பொழுது ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் தகப்பன், ஒரு பக்கம் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒருவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது என்பதற்காக சின்ன பிள்ளைங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து விளையாட விட்டுறோம். ரிமோட்டை கொடுத்து டிவியில் என்ன வேணால் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுறோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துட்றோம். அது நல்லதா நல்லது இல்லையா ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோதான். அல்லது நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? பிள்ளைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன். எது வேணால் சாப்பிட்டுட்டு போட்டோம், எதை வேணால் உடுத்திட்டு போட்டோம், எதை வேணால் வாங்கிட்டு போட்டோம். இவ்வளோ சம்பாத்தியமோ யாருக்கு? என் பிள்ளைங்களுக்கு தானே என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறோம். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா ஜாயின் பண்ணு, என்ன படிக்கணுமா படி, எல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கணுமா கற்றுக்கோ, டிரைவிங் கற்றுக்கணுமா கற்றுக்கோ, எதை வேணா கற்றுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, என்னே டிஸ்டர்ப் பண்ணாத, பணம் தந்துடுறேன், என் கிரெடிட் கார்டை எடுத்துக்கோ, டெபிட் கார்டை எடுத்துக்கோ, என்ன வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம். ஆனால் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா? பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறாங்களா? பிள்ளைங்க ஆலயத்துக்கு போகிறாங்களா? பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்கிறாங்களா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணுறதுல இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் கொஞ்சம் பின் நோக்கி இருக்கிறது. அந்த நாட்கள் மாதிரி இல்லை. இன்னைக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபிக்கிற ஆவிக்குரிய ஜெபிக்கிற தகப்பனாக இருந்தால், ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தால், அவர்கள் கண்டிப்பாக குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை உடையவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. பிள்ளைகள் ஒருவேளை வழி தப்பி போனாலும் பெற்றோருடைய ஜெபம், தகப்பனுடைய ஜெபம், தாயின் ஜெபம் அவர்களை திருப்பி கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, ஜெபத்துக்கே டைம் இல்லை, வேலைக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருக்குது, என்னால் ஜெபிக்கவே டைம் இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டு போனோன்னா ஒரு கட்டம் வரும் பொழுது அவ்வளோதான், இன்னும் ஒன்றுமே இல்லை, லைஃப்பில் எதுவுமே இல்லை, பிள்ளைகள் இல்லை, பிள்ளைங்க அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, பிள்ளைங்க அவங்கவுங்க வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க, என் கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, என்னோட ஃபெல்லோஷிப்புக்கு ஆள் இல்லை, என் பிள்ளைங்க என்னை கவனிக்கிறது இல்லைங்கிற மாதிரி போயிடும். ஸோ இளம் பெற்றோரே, இளம் தகப்பன்மாரே, இளம் தாய்மாரே, இன்னைக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும், உண்மைதான், தேவைதான். ஆனால் அதை விட மிக மிக முக்கியம் உங்களுடைய குடும்பமாக நீங்கள் கர்த்தரை சேவிப்பது, குடும்பமாக கர்த்தருக்காக வாழ்வது. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. நான் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்து நான் குடும்பமாக சேவிக்கணும் அப்பா. நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் சேவிக்கக்கூடாது. இந்த யோசுவா சொல்லும் பொழுது நீங்கள் யாரை சேவிப்பீங்க? அது நதிக்கு அப்புறத்தில் இருந்த விக்கிரகங்களை, தேவர்களை சேவிப்பீர்களோ என்று கேட்கிறார். விக்கிரக ஆராதனை உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல பணத்துக்கு, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல பொருளுக்கு, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய சிநேகிதன், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரே. உங்களை பார்த்து நீங்க ஜெபிக்கிறவங்க தான், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? குடும்பமாக சேவிக்க பிரயாசப்படுகிறாங்க. ஒருவேளை அதுல ஃபெயிலியரா இருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், கவலை கிடையாது. பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கான பிரயாசம் எடுக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா?
ஃபாஸ்ட் பண்றீங்களா? ஆலோசனை கொடுக்குறீங்களா? எப்படி வேணா போட்டோம், நான் எப்படி வேணா வாழ்வேன்னு இருக்கிறீங்களா? நான் சம்பாதிக்கிறேன்னு சம்பாத்தியத்திலே உங்களுடைய காலத்தை தள்ளுவீங்களா? இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்காக இப்போ ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் குடும்பமாக உங்களை சேவிக்கணும். ஒருவேளை உங்களுடைய சகோதரன் அல்லது பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் அல்லது சகோதரி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் அதுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தபடினால தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தரை சேவிக்க தீர்மானம் பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுவது மாத்திரமல்ல, குடும்பத்துக்காக ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஜெப வேளையில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் ஆண்டவரே, குடும்பமாக சேவிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அருமையான ஒரு ஃபாதர் பாட்டு உண்டு இல்லையா? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். ஆமென். உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா நீங்க முழங்கால் போட்டு கொள்ளுங்க, முடிஞ்சா கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பமாக நான் ஆண்டவரே உம்மை சேவிக்கணும் அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பத்தை தாங்க. அப்படி விருப்பம் இல்லைன்னா, குடும்பம் எப்படி போனா பரவாயில்லங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஜெபிக்கிறவங்க கிடையாது, ஜெபிக்கிறவங்க கிடையாது. அன்னைக்கு லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாயிட்டாளே, பிள்ளைகளுக்காக அவள் அந்த மலைக்கு ஓடி போகலையே. காரணம் என்ன? உலக ஆசாபாசம், ஜெபம் இல்லை. அதனால உப்பு தூணானாள். பிள்ளைகள் தகாத விதமாய் போயிட்டாங்க. ஆகாத சந்ததி வந்துருச்சு. இன்னைக்கு நம் குடும்பத்தின் நிமித்தம் ஆகாத சந்ததி வந்துடக்கூடாது. தேவ பக்தி உள்ள சந்ததி வரணுமே. அதுக்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணுமே, சேவிக்கணுமே. அந்த எண்ணம் வரணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணுமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாம் சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? ஆமென். சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு டெடிகேஷனோடு சொல்லுங்க. நேசிப்போம் உமக்காய்
வரைக்கும் நம்மை நடத்தினாரே. இதுவரை உதவி நீர் யெகோவா நீரே. எல்லாம் பார்த்துக்கொள்ளும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அப்பாவை பார்த்து. இதுவரை உதவி யெகோவா நீரே. எல்லாமே பார்த்துக்கொள்வீர். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் ஒரு வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அப்படியே அமைதியாய் உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஒருவேளை சூழ்நிலை மோசமா இருக்கலாம். இதெல்லாம் மாறுமான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டாரே. நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரே. ஆகவே எல்லாரும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நம்ம கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரை நோக்கி கையை உயர்த்தி மறுபடியும் நானும் என் வீட்டாரும் உம்மை சேவிப்போன்னு பாடிரோமா. கடைசியா ஒரு விசை. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மை நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ரீபா லாபா ஷந்த லாபா. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக சேவிக்க விடாதபடிக்கு, குடும்ப ஜெபம் வர விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா சத்ருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவின் கிரியைகள் இப்பொழுதே ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும் ஐயா. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஆண்டவரை உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக ராஜா. மன அழுத்தங்கள், வேதனைகள், சிறை இருப்புகள், இவற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அப்பா, பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற பிள்ளைகள், பொல்லாத மனுஷருடைய கண்ணியில சிக்கி இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலையாக்கப்படுவார்களாக. ரீபா ராபா ஷக்கா லாபா ஊரா பாலா ஷந்தா லாபா. முழு குடும்பமும் உமக்காக வாழட்டும் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் ஓ ஆண்டவரே, ரட்சிப்பு வரட்டும் ஐயா. ஒரு சகேயு குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்ததே, ஒரு சவுல் மூலமாய் ஆண்டவரே நிறைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டதே.
அப்பா ஆண்டவரே, சிறைச்சாலை தலைவனின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே, கொர்நேலியு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவது எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு இணைந்து டிவி மூலமாகவோ, ஆண்டவரே யூடியூப் மூலமாகவோ, ஆண்டவரே ஃபேஸ்புக் மூலமாகவோ அப்பா இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை வீடுகளிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆச்சரியமாய் நடத்துவீராக. ரட்சிப்புக்கு தடைகளை மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்துக்கு பெற்றோரால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தருதலையாய் போய் கொண்டிருக்கலாம். இப்பொழுது பெற்றோருடைய அர்ப்பணிப்பை நினைத்து பாருங்க ஆண்டவரே. பெற்றோருடைய அர்ப்பணிப்பை பாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை தொடும் அப்பா, ஊழியத்துல பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, வாலிப நாட்களில உமக்காக வாழ்வேன் என்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு பிறகு, வேலை கிடைத்த பிறகு ஆண்டவரை உம்மை விட்டு ஒருவேளை விலகி போயிருக்கலாம். அவர்களை தொடுங்க ராஜா. இப்பொழுது அவர்களை தொடுவீராக. அவர்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வியாதிகள் வந்ததினால பின்வாங்கி போயிருக்கலாம். பொருளாதார பிரச்சனையினால உம்மை விட்டுட்டு ஓடி ஒதுங்கி இருக்கலாம். அவர்கள் ஆண்டவரை மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் அவர்களை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, பின்வாங்கி போன பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இரவெல்லாம் அவர்கள் ஜெபிக்கட்டும் ஐயா. யோசுவாவை போல ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதே அப்பா. ஒரு ஜெபாவி ஊற்றப்படட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஜெபாவினால் நிரப்புகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி எல்லாரும் அந்த ஜெப ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டிருக்கீங்க இல்லையா? விண்ணப்பத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு காரியம் கேட்க போறோம். ஆண்டவரே, அந்த ஜெப வீரனுக்குள்ள அத்தனை ஸ்பாவங்களும் எனக்கு தாங்கப்பா. அத்தனை ஸ்பாவங்களை எனக்கு தாங்க. தோல்வியிலேயே நாங்கள் தொடரக்கூடாது ராஜா. தோல்வியிலேயே நாங்கள் தொடரக்கூடாது அப்பா. ஆண்டவரே, ஜனங்களை நாங்கள் நல்ல பாதையில நடத்தணுமே, ஆலோசனை கொடுக்கிறவங்களாய் இருக்கணுமே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. குடும்பமாக உம்மை சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆமென். ஆண்டவரே, இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய கிருபை இறங்கட்டும், ஜெபாவி இறங்கட்டும். ஸ்பாபங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உம்மை துதிக்கிறவர்களாக, ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, பிறரை நல்வழிப்படுத்துகிறவர்களாக, தோல்வியில தொடராமல் ஜெயமுள்ளவர்களாக, குடும்பமாக உம்மை சேவிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், அலக்களிக்கிற பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும் ஐயா. பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வயதான பெற்றோருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கைவலி, கால்வலி, கண்வலி, கண்ணு தெரியல, கையை தூக்க முடியல, மடக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, இப்ப டிவி முன்னாடி யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, அந்த வயதான பெற்றோரை கர்த்தர் நினைத்தருள்வீராக. இப்பொழுது உம்முடைய பலன் அவர்கள் மேல இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹாஸ்பிட்டல்ல தங்களுக்கு அருமையானவர்களை யாரெல்லாம் அனுமதித்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. அதிசயங்களை காண பண்ணுங்க ராஜா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, அவர்கள் உமக்கு பயப்படுகிற பயத்துல பிள்ளைகள் வளரட்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர், எங்களை நடத்தினீர். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தியும், ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.